பொதுவா பரணி நட்சத்திரத்துல பிறந்தா தரணியை ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா நட்சத்திரக்காரங்களும் அப்படி தரணி ஆள்றாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஒரு பேசிக் கிரைட்டீரியா கண்டிப்பா இருக்கும். அந்த பலம் இருக்கும். அதுவும் கூடுதலாக 1, 2, 3, 4 பாதமும், அதாவது முழு நட்சத்திரமும் சொல்லுவோம். இந்த முழு நட்சத்திரமும் எந்த மண்டலத்துல நவாம்சத்துல அமருதுன்னா சிம்ம மண்டலத்துல அமருது. அப்ப சிம்மம் அப்படிங்கிறது எதை சொல்லும்? ஆளுமை திறமையை, தலைமை பண்புகளை சொல்லும். அப்ப பரணி நட்சத்திரம் மேசராசியில பிறந்த அத்தனை நபர்களும் கூடுதலாக அந்தந்த ஜாதகத்துல ஏதேனும் ஒரு கிரகம் பரணி நட்சத்திரத்தில் நின்னா கூட அவங்களுடைய ஆளுமை திறமை அப்படிங்கிறது அந்தந்த தசாபுத்திகள்ல கண்டிப்பா வெளிப்படும். அப்ப தலைமை தாங்கிறதுக்கு உண்டான முழு தகுதியும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய, அவன் ரொம்ப பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த பரணி நட்சத்திரம். அப்ப பொதுவா பரணி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்னா கூட அந்த கிரகத்துடைய தசை நடக்கும்போது கூட அவங்களுடைய ஆளுமை திறமையும் அவங்களுடைய பொட்டன்ஷியலும் ரொம்ப மோர் தென் அவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூட் அது பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அப்ப இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எங்க அடைவு பெறுது நவாம்சத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு சிம்ம வீட்டுல போய் இது உட்காரும். அப்ப அந்த ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பின்னாடி சில பதிவுகள்ல பார்ப்போம். ஆனாலும் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க துர்க்கையினுடைய வழிபாடு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா எடுத்த காரியத்தை உடனே முடிக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து மிக ஹை லெவல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல ஒன்னாக இருக்கக்கூடியது பரணி நட்சத்திரத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த வகையில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.